அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் இப்போதே இந்த நொடியே உங்களுக்கு போன் கால் செய்ய அல்லது மெசேஜ் அனுப்ப இந்த நம்பரை ஒரே ஒரு முறை இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல விரும்பிய நபர் கிட்ட இருந்து போன் கால் அல்லது மெசேஜஸை வரவழைக்க நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தட்லையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு விரும்பிய நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்தது அல்லது மெசேஜஸ் வந்ததுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே போல ஆற்றல் மிக்க ஒரு மெத்தடை தாங்க இப்பவும் நம்ம பார்க்க போறோம். நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்றதுக்கான காரணம், எல்லா மெத்தடும் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாதுங்க. சில பேருக்கு சில மெத்தட்ஸை யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ, எந்த மெத்தட் ஈஸியா இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லா மெத்தடையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பொதுவாக ஒரு நேரத்தில் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணாலே முழுமையான பலன்களை பெறலாம். இன்கேஸ் இன்னும் ஏதாவது மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிகபட்சம் 3 மெத்தடை நீங்க ஒரு டைம்ல யூஸ் பண்ணலாம். அதற்கு மேல நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க, ஒரு நேரத்தில் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை நம்ம பயன்படுத்தலாமான்னு. அப்படி பயன்படுத்தவே கூடாதுங்க. அது ஒரு எதிர்ப்பு அலை, ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிடும். ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு பிடித்த விஷயங்களை ஈர்ப்பதற்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 முதல் 10 நிமிடங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆனால் அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னைக்கு ஒரு மெத்தட், நாளைக்கு வேற மெத்தட்னு இது போல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. நீங்க நிறைய மெத்தட்ஸை ரிவ்யூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உடனே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ ஒரே நேரத்தில் நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஸோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் ஒரே ஒரு நாள் ஒரு முறை இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினாலே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு மேல நீங்க பயன்படுத்த வேண்டாம். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறீங்க, என்னுடைய நம்பரே அவங்க கிட்ட இல்லைன்னு. உங்க போன் நம்பரே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இல்லைன்னா உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இல்லைன்னு அர்த்தம். மியூச்சுவலா ஒரு நல்ல பாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற மெத்தட்ஸ் உங்களுக்கு பலனை கொடுக்கும். சோ ஓரளவிற்காவது அறிமுகம் இருந்திருக்கணும். உங்க மொபைல் நம்பர் அவங்க கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பாசிபிளா ஒர்க் ஆகும். இதை தாண்டி கரண்டா நீங்க ஏதோ பிரேக்கப் லெவல்ல இருக்கீங்க, அல்லது பிரிந்து வாழும் உறவுகள், நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம். சண்டை காரணமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய நம்பரை அவங்க டெம்பரவரியா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அன்பிளாக் பண்ணிட்டு அந்த நபரே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ உங்களை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாதுங்க. நம்பர் இருந்தா தானே உங்களை பிளாக் பண்ண முடியும். சோ உங்க நம்பரே அவங்க கிட்ட இல்லாத பட்சத்துல தான் இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண முடியாது. உங்களை பிளாக்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தாராளமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. உடனே அன்பிளாக் பண்ணிட்டு கால் பண்ணிடுவாங்க. அதே போல போன் கால் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. அவங்க மெசேஜ் அனுப்பலாம், வீடியோ கால் பண்ணலாம், சோஷியல் மீடியாஸ்ல பிங் பண்ணலாம், அல்லது டைரக்டா உங்களை நேர்லயே கூட அவங்க சந்திக்க வரலாம். ஏதாவது ஒரு மோட்ல உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேங்க, இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அல்லது இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடித்த உடனேயே உங்கள் மனதிற்கு பிடித்த, நீங்க போன் கால் வரணும்னு எதிர்பார்த்த அந்த நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அல்லது ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அப்படியும் இல்லனா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. அந்த நபர் இமிடியேட்டா உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. நாம் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்ன, அதை எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக
டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரம் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல பிரிந்து வாழும் உறவுகள் அல்லது ரொம்ப நாளா கான்டாக்ட்ல இல்லாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதிகபட்சம் 3 நாட்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பரை இடது கை மணிக்கட்டுல லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட்ல நம்ம எழுதணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே இடது கை லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட்ல தாங்க நம்ம எழுதணும். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில எண்களுடைய சக்தி வாய்ந்த கூட்டமைப்பு இருக்கும். இந்த எண்கள் நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் சுலபமாக கொண்டு செல்லும். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க ஒரு நம்பரை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருடன் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரையும் நம்ம சேர்த்து எழுத போறோம். சரி வாங்க எப்படி எழுதணும்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. எழுத வேண்டிய ஏஞ்சல் நம்பர் 827214 827214 இந்த ஏஞ்சல் நம்பருக்கு கீழே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். ப்ளூ கலர், கிரீன் கலர் அல்லது ரெட் கலர் பென்ல நீங்க எழுதலாம். பிளாக் கலர்ல எழுதக்கூடாதுங்க. கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்த கூடாதுங்க. ப்ளூ, ரெட் அல்லது கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசா போல்டா எழுதியிருக்கேங்க. நீங்க இந்த அளவிற்கு பெருசா எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு விசிபிளா தெரிகிற அளவுக்கு நீங்க எழுதிக்கோங்க. அதற்கு கீழே அவங்களுடைய பெயரையும் நீங்க எழுதணும். தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நேம் நீங்க எழுதிக்கலாம். நீங்க எழுதியிருக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் அவங்களுடைய பெயர் ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு உங்க கையில இருக்கணும். அதற்கு பிறகு தண்ணீர் பட்டோ அல்லது வியர்வை பட்டோ அழிந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. அரை மணி நேரம் அளவிற்கு அந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் அவங்களுடைய பெயர் கையில இருந்தாலே போதும். எழுதி முடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் அவங்களுடைய பெயரை நீங்க பாருங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு தியானத்திலிருந்து பார்ப்பதை போல அந்த நம்பர் மற்றும் அவங்களுடைய பெயரை நீங்க பார்க்கணும். வேற எதை பற்றியும் நீங்க யோசிக்காதீங்க. 2 நிமிஷம் பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதன் மீது கவனத்தை திருப்புங்க அல்லது அமைதியா நீங்க படுத்து தூங்கிடுங்க. அந்த நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்திருக்கா, மெசேஜஸ் வந்திருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மெத்தட ஃபாலோ பண்றது மட்டும் தான் நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். நீங்க அதையே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகும். சோ மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்பிடுங்க அல்லது படுத்து நீங்க தூங்கிடுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபர் உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை எழுதிக்கோங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த நபரை என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இனிஷியல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் பெயரை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.